ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே நம்முடைய பலவீனத்தினால, நம்முடைய இயலாமையினால பாவங்கள் பல செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த நிலையில என்ன பண்றோம் அப்படின்னா, பாவ சங்கீதனம் செய்யறோம், பாவ பரிகாரம் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். இதே போலதான் பழைய ஏற்பாட்டுல தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தங்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல வெள்ளி போன்றவற்றை பாவத்தினுடைய கழுவாயாக ஒரு ஈடாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய மூதாதையருடைய பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பொன்னோ பொருளோ கொடுக்கல, மாறாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, பேதுருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 18 மற்றும் 19 இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குற்றியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று ரொம்ப அழகா பேதுரு குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மூதாதையருடைய சாபம், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு பொன்னோ பொருளோ ஈடாகாது. மாறாக இயேசுவின் இரத்தமே உகந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவோம், எல்லா விதமான சாபக்கட்டிலிருந்தும் விடுதலை அடைவோம்.